திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள 40வது திருப்பதிகத்தின் 10வது திருப்பாடல். நம்ம ஏற்கனவே 8 திருப்பாடல்களை சிந்தித்து விட்டோம். இந்த பதிகத்தின் 9வது திருப்பாடல் நமக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது 10வது திருப்பாடலை சிந்திக்கலாம். பொன்செய் மாமுடி வாளரக்கன் தலை 5 4 1 இருத்தானவன் என் செய்யான் கழிப்பாளையுள் எம்பிரான் துஞ்சும் போதும் துணையனல் ஆகுமே அப்படின்னு இந்த பதிகத்தில் உள்ள நிறைவு பாடலை அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காரு. அதாவது இது அகத்துறை வகையை சேர்ந்தது இந்த பதிகம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரு காதல் வயப்பட்ட தலைவியின் நிலைமையை தாய் சொல்வது போல அப்பர் சுவாமிகள் அமைச்சிருப்பார். இந்த பதிகத்தோட நிறைவு பாடல் தான் இது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பொன்செய் மாமுடி வாளரக்கன். இங்கே பொன்செய் மாமுடி வாளரக்கன்னா இங்கே இராவணனை குறிக்கின்றார். எப்பொழுதுமே அப்பர் சுவாமிகளின் 10வது பாடல் இராவணனை பற்றியதாக தான் இருக்கும். அதே போல் தான் இந்த பதிகத்திலையும் இருக்குது. பொன்செய் மாமுடி, அந்த அவனுடைய பொன் போன்ற அந்த முடியினை உடைய, அதாவது கிரீடம் வச்சுருப்பார் இல்லையா, அவர் அரக்கன், அந்த இலங்கையின் அரசன், அதனால் அவர் அந்த கிரீடம் வச்சுருப்பார். அதுதான் சொல்கிறாரு. பொன்செய் மாமுடி வாளரக்கன் தலை. வாளரக்கன் ஒளி பொருந்திய தேசமிக்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட அந்த வாள் அரக்கனுடைய தலை, அந்த ராவணனுடைய தலை 5 4 1. அந்த ராவணனுக்கு நமக்கு 10 தலை அப்படின்னு தெரியும். அதுதான் அப்பர் சுவாமிகள் இங்கே பாடுறாரு. 5 4 1, அதாவது 5 4 9 9 1 10, 5 4 1 இருத்தான். அந்த 5 4 1 ஆகிய அந்த 10 தலைகளையும் இருத்தான்னா நசிக்கிட்டுறார் பெருமான். அதுதான் சொல்கிறாரு. இருத்தவர் யாருன்னா நம்முடைய பெருமான். இருத்தான் அவன். அப்படிப்பட்ட அந்த ராவணனுடைய ஆற்றல், அவருடைய பராக்கிரமம் அப்படிலாம் பார்க்கும்பொழுது இந்த தேவாதி தேவர்களை எல்லாரையும் சிறைப்பிடிச்சு வைக்கிறதும், இந்த கோள்களை எல்லாம், சூரியன் சந்திரர்களை எல்லாம் தன்னுடைய இஷ்டப்படி ஆட்டி படைக்கிறது, மிகப்பெரிய பேராற்றல் கொண்ட அந்த அசுரன் அவன். நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த அரக்கன். அவனுடைய அந்த 10 தலைகளையும் பெருமான் என்ன செய்கிறாரு, எந்தவித ஒரு முயற்சியுமே இல்லாமல் லேசாக தன்னுடைய காலை வச்சு லேசாக அழுத்துறாரு. அந்த 10 தலைகளும் அப்படியே அவனுடைய 20 தோள்களும் நசுங்கிற மாதிரி ஒரு வலிமையுடையவராக நமது பெருமான் இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட சர்வ ஆற்றல் உடையவர் நமது பெருமான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இதை சொல்கிறாரு. அவ்வளோ ஆற்றல் கொண்டு அந்த பெருமான் எதை வேணாலும் நம்ம பெருமான் செய்வார். அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க அந்த பெருமான் வேறு என்ன என் செய்யான், வேறு என்ன அவரால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்க போதா என்ன இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறார். என் செய்யான் அவன், பெருமானால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறாரு என் செய்யான் அப்படின்னு. கழிப்பாளையுள் எம்பிரான், அவர் யார், அந்த சர்வ ஆற்றல் மிக்க அந்த பெருமான் யார் அப்படின்னா, அவர் கழிப்பாளை என்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கின்ற எங்கள் பிரான், எம்பிரான் அப்படின்னு ரொம்ப உரிமையோடு பாடுறாரு. அவர் என்ன எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் துஞ்சும் போதும் துணையனலாகுமே அப்படின்னு சொல்கிறாரு. துஞ்சும் போதல், இங்கே துஞ்சுதல் அப்படின்னா உறக்கத்தையும் சொல்லுவாங்க, இறப்பையும் சொல்லுவாங்க. இறக்கும் காலத்தில் அந்த இறக்கும் திருவாயில் நம்ம பெருமானை சிந்திக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இறக்கும் திருவாயில் நமக்கு துணையாக வரப்போகிறது யாருன்னா அந்த நம்ம பெருமான் தான். குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ, உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பார் திரு அங்கமாலையில். அப்படி இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும்பொழுது அதுக்கு துணையாக வர்றது யார் அப்படின்னா பெருமான் மட்டும்தான். அதுதான் சொல்கிறாரு. துஞ்சும் போதும் துணையனலாகுமே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம தூங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் நம்முடைய உணர்வு எல்லாம் அடங்கி போய் நம்ம தூங்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட அந்த சூழலில் கூட நமக்கு துணையாக இருப்பது யார் அப்படின்னா நம்முடைய பெருமான் தான். துஞ்சும் போதும் துணை எனலாகுமே. அப்படிப்பட்ட துணை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெருமான் பேராற்றல் மிக்கவர், கருணையுடையவர், ஆற்றல் மிக்கவர் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் மூலமாக பெருமான் விளக்குறாரு. இதுதான் அப்பர் சுவாமிகள் திரு ஆவடுதுறை பதிகத்தில் பெருமானிடம் வேண்டிக் கொள்வார். அதாவது துஞ்சும் போதும் துணையனுக்காகி துஞ்சும் போதாக துணையனுக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடுதுறையுளானே அப்படின்னு பாடியிருப்பார். இப்போ எப்போவுமே பெருமானே நீ எனக்கு என்னுடைய நினைவில் இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, எப்பொழுதுமே எனக்கு நீ தான் துணையாக இருக்கணும், தோன்றா துணையாக இருந்தான் இந்த நடியோங்கட்கே அப்படின்லாம் பாடுவாங்களே, அப்படி பெருமானே நீ தான் எனக்கு, எந்த காலத்துலையும் எனக்கு நீ தான் துணை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அப்படி துணை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமான் அப்படிப்பட்ட தகுதி பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. நமக்கு எல்லா நேரத்துலையும் சதா சர்வகாலமும் நமக்கு துணையாக வரக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய பெருமான் தான். ஒப்பற்றவரான அந்த பெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த 10வது பாடல் மூலமாக நமக்கு சொல்லி இந்த திருப்பதிகத்தை அப்பர் சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி. நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.